அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் பங்கேற்ற விழாவில் தேசிய கீதம் மறுக்கப்பட்ட போது ஆளுநரின் இதயம் ஏன் துடிக்கவில்லை என ஆளுநருக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அன்வர். அன்வர், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருந்த நிலையில் ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமல் புறப்பட்டு சென்ற நிலையில் தற்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆளுநர் RN ரவியை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறிய சில நிமிடங்களிலேயே எப்படி ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பை வெளியிடுகிறது, அப்படி என்றால் ஒன்றியத்தில் மத்திய அரசிலிருந்து ஸ்கிரிப்ட் முந்தைய நாளே வந்துவிட்டதா எனவும், பிரதமர் மோடி பங்கேற்ற விழாவில் தேசிய கீதம் மறுக்கப்பட்ட போது ஆளுநர் ரவியின் இதயம் ஏன் துடிக்கவில்லை, மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் பாஜகவின் பிரதிநிதியாக செயல்படுகிறார் என காட்டமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக சட்டமன்றத்திலிருந்து தொடர்ந்து 3 ஆண்டுகளாக, அதாவது 2022ஆம் ஆண்டு மட்டுமே ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசித்த நிலையில் தொடர்ந்து 2023, 24 தொடர்ந்து 3 ஆண்டுகளாக ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து ஆளுநர் ரவி வெளியேறி வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த கழக அமைப்பு திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறியது குறித்து மக்கள் பவன் வெளியிட்டிருக்கும் அறிக்கை பொய்களின் தோரணம் என்றும், தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு தொடர்ச்சியான அவருடைய சட்டமன்ற உரைகளை பார்த்தாலே அரசியல் செய்யத்தான் ஆளுநர் வந்திருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். அப்போது பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாடப்படவில்லை, அப்பொழுது அவருடைய இதயம் ஏன் துடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பும் RS பாரதி, தேசிய கீதம் முதலில் பாட வேண்டும் என்றெல்லாம் ஆளுநர் கண்டித்தனம் செய்யவில்லை, அதன் பிறகுதான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2023, 24, 25 தொடர்ந்து ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்காமல் புறக்கணித்துள்ள நிலையில் தற்பொழுது ஆளுநர் சட்டமன்றத்தின் மரபை மீறியுள்ளார் என்றும், 2021 இந்த சட்டமன்ற மரபை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ரவி பிறகு ஏன் பல்டி அடித்ததற்கான காரணத்தை சொல்லுவாரா எனவும், இதே போன்று பாஜக ஆளும் மாநிலங்களிலும் பாஜகவின் சித்தாந்தங்களை அப்படியே உரையில் ஆளுநர்கள் வார்த்தெடுப்பார்கள், ஆனால் பாஜக அல்லாத மாநிலங்கள் என்றால் மட்டும் இவர்கள் எதிர்ப்பு காட்டுவார்கள் என்றும் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இறுதியில் தான் தேசிய கீதம் பாடப்படும் என்பது மரபு. அந்த வகையில் தேசிய கீதத்தை புறக்கணித்து விட்டது போல ஒரு பொய் தோற்றத்தை அரசியல்வாதியை போல ஏற்படுத்த முயல்கிறார் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்கப்படவில்லை எனும், ஆளுநர் மைக் தொடர்ந்து அணைக்கப்பட்டது என ஆளுநருடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து பாஜகவின் பிரதிநிதியாகவே ஆளுநர் சட்டமன்றத்தில் நுழைகிறார் எனவும், ஏற்கனவே 4 பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு போட்டியாகவே தனது குரலை ஆளுநர் சொல்லி இருக்கலாம் எனவும், ஆளுநர் ஆடையை பிரித்து வந்திருக்க வேண்டும் எனவும் கடுமையாக தனது விமர்சனத்தை தெரிவித்துள்ளார். குறிப்பாக மக்கள் பவனுக்குள் கமலாலயத்தின் குரல்கள் ஏன் கேட்க வேண்டும் எனவும், ஆளுநர் அவர்களே அரசியல் செய்வதாக இருந்தால் மக்கள் பவனுக்குள் இருந்து செய்யாமல் கமலாலயத்திற்கு சென்று, அதாவது பாஜகவின் தலைமை அலுவலகத்துக்கு சென்று செய்ய வேண்டும் எனவும், ராஜ்பவன் என்ற பெயரை மக்கள் பவன், அதாவது லோக் பவன் என சமீபத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது ஆளுநர் மாநாட்டில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ராஜ்பவனை மக்கள் பவன், அதாவது லோக் பவன் என மாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் மத்திய அரசு லோக் பவன் என இந்தியா முழுவதும் கவர்னர் மாளிகையின் பெயரை மாற்றம் செய்திருந்த நிலையில், அந்த வகையில் அது மக்கள் பவன் என மாற்றப்பட்டால் மட்டும் போதுமா, பெரும்பான்மை மக்களின் குரலாக எதிரொலிக்க வேண்டாமா எனவும் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதே போன்று அரசியலமைப்பு கடமை அலட்சியம் செய்யப்பட்டுள்ளது என்கிறது ஆளுநர் மாளிகை தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், ஆளுநர் தான் அலட்சியம் செய்துவிட்டு அரசியலமைப்பை பற்றி பாடம் எடுக்க ஆளுநருக்கு அருகதை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பர்.